நியூஸ் ஒன் எக்ஸ்பிரஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு போதைப் பொருட்கள் அதிகமாக எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா கஞ்சா ஈஸியாக ஒரு எல்லாருக்குமே கிடைக்கிறனால அதை எல்லாருமே பயன்படுத்திக்கிட்டு நிறைய குற்றங்கள் நடைபெறுது. கஞ்சாவோட தான் மற்ற டாஸ்மாகில் விற்கக்கூட இதில் லிக்விட்ல கூட பார்த்தீங்கன்னா அதிகமான குற்றங்கள் நடைபெறதில்லை. கஞ்சா பொருட்களில் அதிகமாக குற்றங்கள் நடைபெறுது. அது எப்படி காவல்துறை கண்டுக்காமல் விடுறாங்க அப்படின்றது ஒரு பெரிய எல்லாரும் மத்தியிலும் அது எழக்கூடிய ஒரு இதுதான். நம்ம மாநிலத்தில் உருவாக்கப்படலை. கஞ்சா பார்த்தீங்கன்னா மற்ற மாநிலத்தில் கர்நாடகா, ஆந்திரா இந்த சரௌண்டிங்ல இருந்து தான் நமக்கு அதிகமாக கஞ்சா கிடைக்குது அப்படின்றது தெரிய வருது. இது முற்றிலும் காவல்துறை தான் கெடுக்கணும். ஒரு காவல்துறை எல்லைக்குள்ள உட்பட்டு ஒரு குற்றம் நடைபெறுதுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியாம இருக்கும். கஞ்சா குற்றவாளிகள் இதுக்கு முன்னாடி எப்பயாவது ஒரு அவங்களை அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்க கூட இருக்கிற ரெகுலர் ஆக்டிவிட்டிஸ் இருக்கிற குற்றவாளிகள் அதை வாங்கி கன்சியூம் பண்ணுவாங்க. அதை ஈஸியா கண்டுபிடிச்சு அதை தடுக்கிற முயற்சியில ஈடுபடணும். அதை கண்டிப்பா அதை தடுக்கிறதுக்கு தவறுறாங்க அப்படின்றத காவல்துறை சொல்லணும். எப்படின்னா கஞ்சா ஒரு குறிப்பிட்ட ஒரு காவல்துறை எல்லைக்கு உட்பட்டு ஒரு 2-3 இடத்துல தான் சேல் பண்ணுவாங்க. அது ஈஸியா ஐடென்டிஃபை பண்ற கெப்பாசிட்டி காவல்துறைக்கு இருக்கு. அதை ஆனா அவங்க தடுக்க தவறுறாங்க. ஒரு குற்றவாளி அரெஸ்ட் பண்றாங்க, கொண்டு போய் நீதிமன்றம் ப்ரொடியூஸ் பண்றாங்க. திருப்பி இன்னொரு குற்றவாளி அதே மாதிரி அதே கஞ்சா விற்கிறதுக்கு தயாரா இருக்கிறாரு. அதை கண்காணிக்க முற்றிலும் தவறுது. ஒரு திடீர்னு என்னைக்காவது இந்த கஞ்சாவால ஒரு பெரிய பிரச்சனை ஏற்படுது அப்படின்னா அதை என்ன பண்றாங்க, கமிஷனர் டைரக்ஷன்ல ஒரு டீம் யாராவது அமைச்சு திடீர்னு எல்லா வீட்டுல போய் கஞ்சா இருக்குதா, யார் வீட்டுல கஞ்சா இருக்கு, அப்ப மட்டும் உங்களுக்கு எங்க இருந்து கிடைக்குது. நீங்க திடீர்னு ஒரு கஞ்சா வேட்டையில ஈடுபடனா திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு 30 பேர் அரெஸ்ட் பண்ணுவீங்க. அவங்க மட்டும் உங்களுக்கு எங்க இருந்து கிடைக்கிறாங்க. ஒரு மாசத்துல இருக்குன்னா டெய்லி ஒரு 10 நாள் 10 நாளுக்கு ஒரு வாட்டி 20 பேர் அரெஸ்ட் பண்ண அந்த மாதிரி இல்லாம நீங்க கஞ்சா வேட்டையில ஈடுபடுவீங்க. அன்னைக்கு மட்டும் உங்களுக்கு நிறைய பேர் அக்யூஸ்ட கொடுப்பீங்க, அரெஸ்ட் பண்ணீங்க, ரிமாண்ட் பண்ணீங்க, அதுக்கப்புறம் சட்ட நடவடிக்கைகள். அந்த மாதிரி இல்லாம டெய்லி யாரெல்லாம் விற்கிறாங்க அதை தடுக்கணும் அப்படின்றது காவல்துறை ஒரு பெரும் முயற்சியா எடுத்து வர்றதுக்கு முன்னாடி ஒரு குற்றங்கள் நடைபெறதுக்கு முன்னாடி வருமுன் காப்போம் அப்படின்றத கடைபிடிச்சு அதை தடுக்கிறதுல காவல்துறை முற்றிலும் ஈடுபடணும். அதை முற்றிலுமே செயலிழந்து இன்னைக்கு ஒரு காவல்துறையா இருக்கு அப்படின்றது என்னோட பார்வையில ஒரு வழக்கறிஞர் நான் பாக்குறேன். இதை கண்டிப்பா தடுக்கணும். அதனாலதான் கஞ்சாவாலதான் பெரிய குற்றங்கள் நமக்கு நடைபெறுது. நிறைய பஸ்ஸை மறிக்கிறது, போற மகளிர செயினை பறிக்கிறது, அதை கன்சியூம் பண்றதுக்கான காசு இல்லாதனால அவங்க இந்த மாதிரி தொடர் குற்றங்கள்ல ஈடுபடுறாங்க. இது கண்டிப்பா தமிழக அரசு ஒரு தனியா ஒரு டீமோ ஒரு அமைப்போ கிரியேட் பண்ணி அல்லது NDPC இருக்கு இருந்தாலும் ஒரு பெரிய ஒரு எப்படி சொல்றது ஒரு அவேர்னஸோ தடுக்கிறதுக்கான ஒரு பெரிய முயற்சிகளை மேற்கொண்டா பெரிய பெரிய குற்றங்களை தடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்றத தெரிவிச்சுக்கிறேன். இன்னும் ரொம்ப இதை கன்சியூம் பண்றது ஒரு புதுசா ஒரு ஆள் யாருமே கன்சியூம் பண்றது இல்லை. எப்படி சொல்றது, ரெகுலரா ட்ரிங்க்ஸ் பண்றவங்களோ வேற யாரோ பார்த்தீங்கன்னா இதை கஞ்சாவை கன்சியூம் பண்ண மாட்டாங்க. ரெகுலரா இந்த இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ்ல இருக்காங்க, கொலை ராபரி அந்த மாதிரி யாரெல்லாம் பண்றாங்க அக்யூஸ்ட் இருக்கிறாங்களோ அவங்க தான் இது அதிகமா கன்சியூம் பண்றாங்க அப்படின்றத ஒரு ஈஸியா கண்டுபிடிக்க முடியுது. அதை தடுக்கணும். அந்த ரெகுலர் ஆக்டிவிட்டிஸ் குற்றவாளிகள் யாருன்றத போலீஸுக்கு தெரியும். வழிபறி பண்றாங்க யாரு, கொள்ளடிக்கிறாங்க யாரு, டெய்லி வீடு புரிந்து திருடுறவங்க யாரு அப்படின்றது ஈஸியா போலீஸுக்கு தெரியும். அதெல்லாம் யாரு பண்றாங்களோ ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணி அதை தடுக்கிறதுக்கு போலீஸ் நினைச்சா ஈஸியா அதை தடுக்க ஆரம்பிச்சு. ஏதோ ஒரு காரணங்களுக்காக போலீஸ் அவங்கள விட்டுறாங்க. ஆனா அவங்களுக்கு தேவை உயரதிகாரி அழுத்தம், பொலிட்டிஷியன்ஸ் அழுத்தம், வேற ஏதாவது பிரச்சனை ஏற்படுதுன்னா அன்னைக்கு மட்டும் போய் பிடிக்கிற ஒரு காவல்துறையா இருக்குது. இது ஒரு கண்டனத்துக்குரியது. இதை தடுக்கிறதுக்கு தமிழக அரசு ஒரு பெரிய ஒரு முயற்சி மேற்கொண்டு கஞ்சாவை ஒழிச்சாலே முக்கால்வாசி பிரச்சனைகள் எல்லாமே தீந்துரும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.